ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மன பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து கருப்பு உளுந்து சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப் வந்து கருப்பு உளுந்துங்க, 2 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி நம்ம நார்மலாக செய்கிற அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. சீரகம், வெள்ளைப்பூடு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த உளுந்த பருப்பை வந்து கருப்பு உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 3 மினிட்ஸ் வறுத்தா போதுங்க. அதனுடைய பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். உளுந்து மட்டும் வறுத்தா போதும். அரிசியும் சேர்த்து வறுக்கணுன்னா கூட நம்ம வறுத்துக்கலாம் தேவையான. இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸு. சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 3 தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டம்ளர் வந்து நம்ம அளவு எடுத்தோம். இதில் வந்து 6 கப் வாட்டர் சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட பூண்டு வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணுங்கள். வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க. இதுவே போதும். நெய்யும் ஆட் பண்ண வேணாம். கருப்பு உளுந்து வந்து அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 3 விசில் போட்டலாம். பாருங்கள், நீங்கள் எப்போ விசில் போடும்போது இந்த ஏர் தம் வந்தோடனே போடுங்க. அப்போ தாங்க வந்து நமக்கு வந்து விசில் எதுவும் அடைப்பு இருந்தாலும் தெரிஞ்சிடும். பாருங்கள், ஏர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் விசில் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 3 விசில் வந்துச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கணுங்க. தண்ணியாக இருந்தாலும் அதை ஊற்றி சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. சும்மா கிட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நல்லா தேங்காய் பால் நல்லா வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி. பாருங்கள், தம் இறங்கிச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அருமையான கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி அளவு வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.